ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான மஷ்ரூம் சாண்ட்விச் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பவுல் மஷ்ரூம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 4 சாண்ட்விச் பிரெட், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 முட்டை. இதெல்லாம் தான் வச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்க போகிறேன். ரீசெண்டாக இந்த கட்டர் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுது. முக்கியமாக கண் எறியறதில்ல. வெங்காயத்தெல்லாம் உள்ளே போட்டுட்டு அந்த பிளேடை கரெக்டாக செட் பண்ணணும். செட் பண்ணி 2 இழுத்தா போதும். குட்டி குட்டியாக நல்லா வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துரும். இதே பவுலில் நான் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மஷ்ரூம்ஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்கணும். நான் எல்லாமே ரொம்ப பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இது கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நறுக்கிக்கலாம். கட்டரில் சின்னதாக தான் நறுக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 சேர்த்து நல்லா வதக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு. இப்போது 1 கப்பு சின்னதாக நறுக்கின மஷ்ரூம் சேர்க்குறேன். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்தி மூடி வச்சிடுறேன். அது நல்லா வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சாண்ட்விச் ப்ரெட்டில் நான் நடுவில் கொஞ்சம் ஓட்டை போடுறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளரு இல்லை கப் ஏதாவது வச்சு நீங்கள் சென்டரில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி கீ ஏதாவது தடவி நம்ம தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கீ தான் தடவுறேன். கீ தடவி தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். செஞ்சிருந்த 2 ஸ்லைஸ்லேயுமே இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கணும். 2 சைடுமே கீ தடவிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த சர்க்கிள் மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் அழகாக அது சென்டரில் இருக்க மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். குழந்தைங்கள எப்படியாவது சாப்பிட வைக்கணும், அவ்வளோதான். அந்த ஐடியாவில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு எப்போவுமே பார்க்க அழகாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு மூடி வைக்கிறேன். இதில் பெப்பர் கூடவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது முட்டை நல்லா குக்காகி வரும். அதுக்குள்ளே நம்ம 2வது சைடு திருப்பி போட போகிறோம். 2 சைடுமே 5 மினிட்ஸ்னு 10 நிமிஷத்தில் இந்த முட்டை ரெடி ஆகிடும். திருப்பியும் மூடி வச்சிடலாம். மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது மஷ்ரூம் நல்லா தண்ணி இறங்கி அதில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன்வைல் இந்த முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேலே பன்னீர் தூவி இறக்கணுன்னா ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.